என்னடா அது நம்மளோட ஃப்ரெண்ட் ஒன்னும் காணோம், எப்ப வருவான்னு வேற தெரியலையே. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம ஃப்ரெண்ட் போனா திட்டுவானே, லேட் ஆயிடுச்சு. வந்துட்டானா? ஹாய்டா. ஏன்டா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? நம்ம போனோம்னா மேம் திட்டுவாங்க, ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மாவே அந்த மேம் திட்டுவாங்க, இதுல லேட் ஆயிடுச்சு. சரி வா போலாம். சாரிடா, லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. சரி பரவாயில்ல, வா நம்ம சீக்கிரம் ஸ்கூலுக்கு போலாம். வாங்கடா வாங்க, உங்க ரெண்டு பேர்த்தையும் தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? சாரிங்க மேம், லேட் ஆயிடுச்சுங்க மேம். லேட் ஆயிடுச்சு, சரி எங்க போயிட்டு வந்தீங்க அதனால லேட் ஆச்சு? மேம் நாங்க எங்கேயுமே போகலிங்க மேம், நான் வரக்கு லேட் ஆயிடுச்சுங்க மேம். நீ வரக்கு லேட் ஆனா நீ மட்டும் தானே லேட்டா வரணும், அவனும் ஏன் சேர்ந்து வர்றான்? மேம் நான் இவனை காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க மேம், அதனால தாங்க மேம் லேட் ஆயிடுச்சு. ஒரு வேளை அவன் வரலினா நீயும் லீவ் போட்டிருப்ப, அப்படிதானே? மேம் நோ மேம். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும், இனிமேல் லேட்டா வரவே கூடாது, சரியா? ஓகேங்க மேம், சாரிங்க மேம். சாரிங்க மேம். போய் உட்காருங்க போங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பேக் யுவர் திங்ஸ் அண்ட் கோ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். நான் தான் சொன்னேன்லடா அந்த மேம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் சீக்கிரமா வா, சரியா? சரிடா, இனிமேல் நான் சீக்கிரமா வர்றேன். ஓகே, நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் பீச்ல உட்காந்துட்டு அப்புறம் நம்ம போலாம். ஓகேடா. அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? நான்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ சொல்லிட்டு வந்துட்டியா? நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். நீ கொஞ்சம் வரக்கு லேட் ஆகும், நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நானும் இப்படித்தான் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். ஓகேடா. டேய் அங்க பாரு, நம்ம ஃப்ரெண்டு வர்றான். ஆமாண்டா, இன்னைக்கு ஏன் அவன் ஸ்கூலுக்கு லீவ் போட்டான்னு தெரியல. கூப்பிடு. கிஷோர், கிஷோர். ஹாய், இரு வர்றேன். ஹாய்டா, இங்க என்ன பண்றீங்க? நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா? நாங்க போனோம், நீ ஏன் இன்னைக்கு லீவு? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி இருந்ததுடா, அதனால தான் லீவ் போட்டேன். உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியதானே, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டா. அங்கே நம்ம சார் வேறு வந்துட்டு இருக்காரு, எனக்கு வேறு பயமாக இருந்தது, அதனால தான் ஓடி வந்துட்டேன். என்னது சாரா? போய் பேசாத. டேய் நிஜமாலுமே வந்துட்டு இருக்காரு, இரு கொஞ்ச நேரத்தில் வருவார் பாரு. சரி பார்க்கலாமே. நான் தான் சொன்னேன்ல, சார் வந்துட்டாரு பாரு. ஆமாண்டா, நிஜமாலுமே சார் வந்துட்டாரு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போலான்னு வந்தோங்க சார். கிஷோர், ஏன் இன்னைக்கு வரல நீ ஸ்கூலுக்கு? சார் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க சார், அதனால தாங்க சார் நான் வரல. உடம்பு சரியில்லையா? வீட்டில் இருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இங்கே பீச்சில் வந்து விளையாண்டுருக்க? சார் வந்தேங்க சார், அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தேன்னா அப்படியே நின்றுக்கிட்டேங்க சார். சரி சரி, ஹோம்ஒர்க் எழுதுனீங்களா? சார் போய் எழுதணுங்க சார். சார் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குங்க சார். சரிங்க சார், நாங்கள் போயிட்டு வர்றோம். சரி சரி, போயிட்டு வாங்க. கிஷோர், நாளைக்கு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன், என்ன ஹோம்ஒர்க்குன்னு கேட்டு. ஓகேங்க சார், ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேங்க சார். சரி போயிட்டு வாங்க. அப்பாடா, எப்படியோ அந்த சார் கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலின்னு மட்டும் அந்த சாருக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், மாட்டிக்குவோம். சரி விடுறா, சார் அங்கே தான் இருந்தாரு, எப்படி இங்கே வர போறாரு? என்னது வரமாட்டேனா? இங்கே கொஞ்சம் திரும்பி பாரு. ஐயோ சார், கம்முன்னு வீட்டுக்கே போயிருக்கலாம்டா. வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள்லாம் வீட்டுக்கா போவீங்க, அதனால தான் உங்கள் பின்னாடியே வந்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சார் கிட்ட இருந்து தப்பிச்சோமா இல்லையான்னு பார்ட் 2ல பார்க்கலாம். பார்த்தீங்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய்.